நல்லது ஒன்று, கெட்டது ஒன்று. முதல்வர் சொன்ன கதையும் சௌமியா அன்புமணி சொன்ன வரலாறும். என்ன நடக்கிறது அதிமுகவில்? தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். சட்டப்பேரவைத் தலைவரும் துணைத் தலைவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். சட்டப்பேரவைத் தலைவரை வாழ்த்தி முதல்வர் விஜய் ஒரு கதை சொன்னார். அந்த கதை என்ன என்பது பற்றியும், சௌமியா அன்புமணி ஒரு வரலாற்று நிகழ்வை நினைவு கூர்ந்தார். அது என்ன என்பது பற்றியும், முதல்வர் இன்று ஒரு நல்ல ஆணையை வெளியிட்டார். அது குறித்தும், அதே நேரத்தில் ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளின் கண்டனத்தையும் முதல் முறையாக வாங்கிக் கொண்டார். இது குறித்தும், அதிமுகவில் ஏற்பட்டுள்ள குழப்பம் குறித்தும் இந்த பதிவில் பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்றத்தின் தலைவராக 1000 விளக்கு தொகுதியில் தவேக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜேசிடி பிரபாகர் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். துறையூர் தொகுதியிலிருந்து தவேக சார்பில் தேர்வான மு ரவிசங்கரும் பொறுப்பேற்றுக் கொண்டார். அவர்களை வாழ்த்தி முதல்வர் விஜய் பேசினார். அப்போது அவர் ஒரு கதை சொன்னார். இங்கிலாந்து நாடாளுமன்ற நடைமுறையைத்தான் இந்தியாவும் பின்பற்றுகிறது. மன்னராட்சி இருந்த காலத்திலேயே நாடாளுமன்றம் இருந்தது. இங்கிலாந்தில் இருக்கும் மன்னர் ஏதாவது ஒரு பணியை செய்ய விரும்பினால் அதனை நாடாளுமன்றம் தான் நிறைவேற்றும். சில நேரங்களில் மன்னரின் ஆணையை நிராகரிக்கும் நிலையில் நாடாளுமன்றமும் இருக்கும். அப்படி நாடாளுமன்றம் எதையாவது நிராகரித்து விட்டால் அந்த செய்தியை மன்னரிடம் சென்று சொல்லும் பொறுப்பு நாடாளுமன்ற சபாநாயகருக்கு உரியது. ஆங்கிலத்தில் ஸ்பீக் என்றால் பேசு என்று பொருள். ஸ்பீக்கர் என்றால் பேசுபவர். எதை பேசுபவர் என்றால், மன்னரின் ஆணையை நாடாளுமன்றம் நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை குறித்து மன்னரிடம் எடுத்து பேசுவார். இப்படித்தான் நாடாளுமன்ற தலைவருக்கு ஸ்பீக்கர் என்ற பெயர் வந்தது. அந்த செய்தியை மன்னரிடம் சொல்வதற்கு ஒரு தைரியம் வேண்டும். அதேபோல் முக்கியமான சில செயல்களை செய்வதற்குத்தான் நாடாளுமன்றத்தின் அனுமதியை அந்நாட்டின் மன்னர் எதிர்பார்க்க வேண்டியதிருக்கும். ஆனால் மன்னர் விரும்பியதை நிறைவேற்றாத யாருக்கும் மரண தண்டனை விதிக்கும் அதிகாரம் மன்னரிடம் இருந்தது. அதனால் மன்னரின் விருப்பத்தை நிராகரிக்கும் செய்தியை சொல்லும் சபாநாயகருக்கு மன்னர் மரண தண்டனையும் விதிப்பார். என் ஆணையை நிறைவேற்றதை இந்த சபாநாயகரின் தலையை வெட்டிவிடுங்கள் என்றால் உடனே வெட்டி விடுவார்கள். அப்படி சிலர் வெட்டப்பட்டும் இறந்துள்ளனர். அதனால் இந்த சபாநாயகர் பதவிக்கு யாரும் வரமாட்டார்கள். எப்போது வேண்டுமானாலும் மரணம் நிகழும் என்று சொன்னால் யார்தான் அந்த வேலையை செய்ய முன் வருவார்கள்? புதிதாக நாடாளுமன்றம் அமைந்தால் அதில் சபாநாயகர் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுவார். அதை கேள்விப்பட்டதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நபர் தலை தப்பித்தால் போதும் என்று ஓட்டமெடுப்பார். அப்படி ஓட்டமெடுக்கும் சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டவரை அவை முன்னவரும் எதிர்க்கட்சி தலைவரும் ஓடி சென்று அவரது கையை பிடித்து இழுத்து வந்து சபாநாயகர் இருக்கையில் அமர்த்துவார்கள். அந்த மரபுதான் முதல்வரும் எதிர்க்கட்சி தலைவரும் சபாநாயகரின் கையை பிடித்து சபாநாயகர் நாற்காலியில் அமர வைக்கப்படும் மரபு இருந்து வருகிறது. அந்த மரபு இப்படித்தான் உருவானது என்ற கதையை கூறினார் முதல்வர். முதல்வர் தான் இப்படி கூறினார் என்றால், பாட்டாளி மக்கள் கட்சியின் தருமபுரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஒரு வரலாற்று நிகழ்வை சொன்னார். சௌமியா அன்புமணியின் தாய் வழி பாட்டனார் கே. விநாயகம். காங்கிரஸ்காரரான அவர் திருத்தணியை தமிழ்நாட்டோடு மீட்க சிலம்பு செல்வர் மாப்போசிக்கு தோள் கொடுத்து நின்று போராடிய தளபதியும் மொழிபோர் தியாகியும் ஆவார். அந்த போராட்டத்தின் விளைவாக ஆந்திராவுக்கு சென்ற திருத்தணி வட்டம் தமிழ்நாட்டுக்கு மீட்டு வரப்பட்டது. விநாயகம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். 1967 அண்ணா முதல்வராக இருந்தபோது விநாயகம் எதிர்க்கட்சி வரிசையில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அப்போது ஒரு வரலாற்று நிகழ்வு ஒன்று நடந்ததாக திமுகவினர் மேடைகளில் அதை பெருமையாக சொல்வார்கள். அது இதுதான். ஒருமுறை சட்டமன்ற விவாதத்தின் போது கே. விநாயகம் அண்ணாவை பார்த்து, ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர், யுவர் டேஸ் ஆஃப் நம்பர், அதாவது மாண்புமிகு முதல்வர் அவர்களே, உங்கள் நாட்கள் எண்ணப்படுகின்றன என்று கூறினார். இதனை கேட்ட அண்ணா அவருக்கே உரிய பாணியில் அதே ஆங்கிலத்தில், ஆனரபிள் மெம்பர், மை ஸ்டெப் ஃபார் மெஷர், அதாவது மாண்புமிகு உறுப்பினர் அவர்களே, அதனால்தான் நான் ஒவ்வொரு அடியையும் அளந்து வைக்கிறேன் என்றார். இப்படி ஆரோக்கியமான விவாதங்கள் நடைபெற்ற
அவை நம் தமிழ்நாட்டு சட்டப்பேரவை. அதில் இவர்களும் வரலாற்று சிறப்புமிக்க விவாதங்களை நடத்தி மக்களுக்கு நல்லது செய்ய முன்வர வேண்டும். அடுத்தது, மிக முக்கியமான ஆணை ஒன்றை முதல்வர் வெளியிட்டார். அதாவது, கோவில், பள்ளிகள், முக்கிய சாலைகள் போன்ற இடங்களில் இயங்கி வரும் 717 டாஸ்மாக் மதுபான கடைகளை மூட ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது வரவேற்கக்கூடியது. இப்படியே சிறிது சிறிதாக கடைகளை மூடி ஒரு கட்டத்தில் ஒட்டுமொத்தமாக மது கடைகளை மூடினால் விஜய் வரலாற்றில் இடம் பிடிப்பார். தமிழ்நாட்டில் அறிஞர் அண்ணா காலம் வரை மதுவிலக்கு நடைமுறையில் இருந்தது. அதனை முதலாக திறந்தவர் அன்றைய முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள். அப்போது ராஜாஜி திரு கருணாநிதியின் வீட்டுக்கு கொட்டும் மழையிலும் குடைபிடித்து வந்து கருணாநிதியிடம், நீங்கள் எடுத்திருக்கும் முடிவு மிகவும் வருத்தமளிக்கக்கூடியது, உடனே அந்த முடிவை கைவிடுங்கள் என்று கேட்டுக்கொண்டும் ராஜாஜியின் வேண்டுகோளை நிராகரித்து மது கடைகளை திறந்தார் மு. கருணாநிதி. மது என்றைக்கு முற்றிலுமாக ஒழிக்கப்படுகிறதோ அன்றுதான் தமிழ்நாட்டில் முழுமையாக போதை ஒழிக்கப்பட்டதாக கருதலாம். அந்த நாள் விஜயன் களத்தில் வந்தால் தமிழ்நாட்டு மக்கள், குறிப்பாக பெண்கள், விஜயை கொண்டாடுவார்கள். அடுத்தது, விஜய் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அந்த அறிவிப்புக்கு அனைத்து கட்சிகளும் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளன. முதல்வரின் நண்பர் ரிக்கி ரங்கநாதன் பண்டிட் என்பவர் முதல்வரின் அரசியல் பிரிவு செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விசிக போன்ற அரசுக்கு ஆதரவு கொடுக்கும் கட்சிகளும், திமுக போன்ற எதிர்க்கட்சிகளும் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துள்ளன. அறிவியல் கண்ணோட்டத்தை வளர்க்க வேண்டிய அரசு மூட நம்பிக்கையை வளர்ப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஒரு ஜோதிடர் எப்படி அரசியல் ஆலோசனைகளை கூற முடியும் என்பது அவர்களின் வாதமாக உள்ளது. முதல்வர் எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும், அதற்கான நேரம் காலம் என்ன, சூரியன் உச்சத்தில் உள்ளானா, சந்திரன் அச்சத்தில் உள்ளானா, சனி சொச்சத்தில் உள்ளானா, ராகு மிச்சத்தில் உள்ளானா, கேது அக்கிரமத்தில் உள்ளானா, புதன் வக்கிரத்தில் உள்ளானா, செவ்வாய் நீச்சமாகியுள்ளானா, குரு ஆட்சி பெற்றுள்ளாரா என்றெல்லாம் முதல்வருக்கு ஆலோசனை சொல்ல முடியுமே தவிர அறிவியல் பூர்வமாக என்ன ஆலோசனை வழங்கிவிடுவார் என்று எதிர்க்கட்சியினர் கேள்வி எழுப்பி வருகின்றனர். பதவியேற்ற 3ஆம் நாளில் முதல் கண்டனத்தை வாங்கியுள்ளார் முதல்வர். இறுதியாக அதிமுகவை உடைக்கும் செயலில் தாவேகாவும் திமுகவும் திட்டமிட்டு செயல்படுகின்றனவோ என்ற அச்சம் அதிமுகவினரிடையே எழுந்துள்ளது. தேர்தல் முடிவு வெளியானதிலிருந்தே திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைக்கப் போவதாகவும், முதல்வராக எடப்பாடி வரப்போகிறார், திமுக வெளியிலிருந்து ஆதரவு தரப்போகிறது என்று ஒரு வதந்தி கிளம்பியது. 50 ஆண்டுகளாக எதிரும் புதிருமாக இருப்பவர்கள் இப்போது பதவிக்காக ஒன்று சேர்வார்களா என்ற எண்ணம் மக்களிடம் எழுந்தது. ஆனால் அது அதிமுகவை உடைப்பதற்காக உருவாக்கப்பட்ட வதந்தி என்பது இப்போது தெரிய வருகிறது. அதை காரணம் காட்டி CV சண்முகம், SP வேலுமணி உள்ளிட்ட 30 எம்எல்ஏக்களோடு தனித்து இயங்கப் போவதாகவும் தாவேக அரசை ஆதரிக்கப் போவதாகவும் கூறப்படுகிறது. அப்படி நடந்தால் அதனால் அரசு காப்பாற்றப்படும். அதே நேரத்தில் சில சட்ட சிக்கல் எழும் என்று அரசியல் வல்லுநர்கள் கூறுகிறார்கள். 3/2 பங்கு உறுப்பினர்களோடு இன்னொரு கட்சிக்கு சென்றாலோ அல்லது ஆதரித்தாலோ கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்க முடியாது என்று ஒரு சாராரும், அதிமுகவின் கொறடாவாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார், சட்டமன்றத்தில் கட்சி கொறடா என்ன சொல்கிறாரோ அதன்படிதான் அந்த கட்சியின் உறுப்பினர்கள் செயல்பட முடியும் என்றும், அக்ரி கிருஷ்ணமூர்த்தியிடம் அதிமுக உறுப்பினர்கள் 47 பேரும் கையெழுத்து போட்டு ஒரு கடிதத்தை கொடுத்துள்ளதாகவும், அதன்படி செயல்படாதவர்களை நீதிமன்றத்தின் மூலம் தகுதி இழப்பு செய்ய முடியும் என்றும் கூறப்படுகிறது. அப்படி ஏதாவது நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்தால் அந்த 30 தொகுதிகளிலும் மறு தேர்தல் நடத்த வேண்டிய சூழல் ஏற்படும். அதற்குள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விசிக, காங்கிரஸ் போன்ற கட்சிகள் ஒருவேளை ஆதரவை விலக்கிக் கொண்டால் ஆட்சி தானாக கவிழும் அபாயம் உள்ளதாக கூறப்படுகிறது. என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.